PMI Institute of Science and Technology, Tanjavur. We are the future. சிங்கப்பெண் திட்டம் அமல்படுத்தப்பட்டு விட்டது. ஆனாலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அது எப்படி செயல்படுகிறது என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 10ஆம் தேதி முதல் சிங்கப்பெண் அதிரடிப்படை தனது பணிகளை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. பெண்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள இத்திட்டம் மயிலாடுதுறை மாவட்டத்தின் தற்போதைய கள நிலவரம் மற்றும் புள்ளி விவரங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இத்திட்டத்தின் நோக்கம் நிறைவேற தற்போதைய கட்டமைப்பு போதுமானதா அல்லது இது வெறும் விளம்பர முழக்கமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஏனென்றால் மயிலாடுதுறையில் உள்ள சுமார் 3 லட்சம் பெண்களுக்கு வெறும் 6 பேர் மட்டுமே போதுமா? சமீபத்திய மக்கள் தொகை மற்றும் வாக்காளர் புள்ளி விவரங்களின்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுமார் 3 லட்சத்திற்கும் அதிகமான பெண் வாக்காளர்கள் வசித்து வருகின்றனர். இவ்வளவு பெரிய பரப்பளவும் மக்கள் தொகையும் கொண்ட மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்காக ஒதுக்கப்பட்டுள்ள மொத்த காவல்துறையினரின் எண்ணிக்கை வெறும் 6 பேர் மட்டுமே. இதில் 2 பெண் காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் 4 பெண் காவலர்கள் மட்டுமே இருக்கின்றனர். ஷிப்டுக்கு 3 பேர் என்ற கணக்கில் மயிலாடுதுறை, சீர்காழி, பூம்புகார், குத்தாலம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளை கொண்ட 1300 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை இவர்கள் எப்படி கண்காணிப்பார்கள்? 24 மணி நேரமும் இந்த 6 பேர் கண்காணிப்பது யதார்த்தத்தில் சாத்தியமா? உதாரணமாக மயிலாடுதுறையின் ஒரு எல்லையான கொள்ளிடத்திலோ அல்லது குத்தாலத்தின் கிராமப்புற பகுதிகளிலோ ஒரு பெண்ணிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த நேரத்தில் இந்த சிங்கப்பெண் படை மாவட்ட தலைமையகத்திலோ அல்லது சீர்காழியிலோ ரோந்து பணியில் இருந்தால் அவர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று சேர குறைந்தது 45 நிமிடங்களாவது ஆகும். போக்குவரத்து நெரிசல்களை கடந்தேதான் அவர்கள் செல்ல வேண்டும். இத்தகைய சூழலில் மின்னல் வேக நடவடிக்கை என்பது தற்போதைய 3 பேர் கொண்ட ஒரு ஷிப்ட் அமைப்பில் சாத்தியமாகுமா? எனவே மாவட்டத்திற்கு 6 சிங்கப்பெண் காவலர்கள் என்பதை மாற்றி மயிலாடுதுறை மாவட்டத்தின் ஒவ்வொரு தாலுகாவிற்கும், அதாவது மயிலாடுதுறை, சீர்காழி, தரங்கம்பாடி, குத்தாலம் ஆகிய தாலுகாக்களில் தலா ஒரு சிங்கப்பெண் படைப்பிரிவு அமைக்கப்பட வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கை. ஒரு ஷிப்டுக்கு குறைந்தபட்சம் 10 முதல் 15 பெண் காவலர்களாவது சுழற்சி முறையில் பணியமர்த்தப்பட வேண்டும் என்பதே யதார்த்தத்தில் சரியாக இருக்கும். மயிலாடுதுறை மாவட்டத்தின் 3 லட்சம் பெண்களுக்கும் உண்மையான அரணாக சிங்கப்பெண் திட்டம் விளங்க வேண்டுமே தவிர வெறும் கண் துடைப்பாக இருக்கக்கூடாது. நிச்சயமாக கூடுதல் சிங்கப்பெண் காவலர்கள், கூடுதல் குழுவை முதலமைச்சர் விஜய் அமைத்துக் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள் மயிலாடுதுறை மாவட்ட பெண்கள்.